ஒரு சிறிய பச்சை மரங்களால் சூழ்ந்த கிராமத்தில் கிரண் என்ற சின்ன பையன் வாழ்ந்தான். அவனுக்கு எல்லாவற்றிலும் பேரார்வம். ஒவ்வொரு நாளும் பள்ளிக்கு போகும் வழியில் பறவைகள், வண்ணத்துப் பூச்சிகள், ஆற்றில் மிதக்கும் மீன்கள் எல்லாவற்றையும் கவனித்துக் கொண்டே போவான். ஒரு நாள் காடு வழியாகச் செல்லும்போது அவன் ஒரு மெதுவான அழுகையை கேட்டான். குரல் ஜம்போ என்கிற குட்டி யானையிடமிருந்து வந்தது. அது தன் காலில் சிக்கிய கயிற்றில் சிக்கி தவித்துக் கொண்டிருந்தது. கிரண் பயந்தாலும் மனசு கருணையால் நிரம்பியது. அவன் மெதுவாக அந்த கயிற்றை அவிழ்த்தான். ஜம்போ சுதந்திரமாகி சந்தோஷமாக வாலாட்டி நன்றி சொல்லும் பார்வையுடன் காட்டுக்குள் போய்விட்டது. நாட்கள், மாதங்கள் கடந்து வருடங்கள் சென்றன. கிரண் இப்போது ஒரு இளைஞனாக வளர்ந்தான். ஒரு நாள் அவன் மரத்தடியில் ஓய்வெடுத்து இருந்தபோது திடீரென காட்டிலிருந்து கதீஜா என்கிற புலி ஒன்று வந்தது. கிரண் பயத்தில் ஓடினான். ஆனால் அடுத்த நொடியே பெரிய ஒலி, பூம் பூம் என்று நிலம் அதிர்ந்தது. அந்த சத்தத்துடன் ஒரு பெரிய யானை விரைந்து வந்து புலியை விரட்டியது. புலி பயந்து ஓடி மறைந்தது. அந்த யானை அருகில் வந்து மெதுவாக தன் தும்பிக்கையால் கிரணை தொட்டது. அதே பழைய குட்டி யானை ஜம்போதான். ஆனால் இப்போது வலிமையான பெரிய யானையாக மாறியிருந்தது. அந்த தருணத்தில் கிரண் சிரித்தான். ஜம்போ தும்பிக்கையால் மெல்ல தண்ணீரை தூவியது. இருவருக்கும் இடையே சொற்கள் இல்லாத ஒரு அன்பு, ஒரு நன்றி, ஒரு நட்பு அந்த நாளிலிருந்து மறையாத பந்தமாக ஆனது. அந்த நாளிலிருந்து கிரண் எப்போதும் சொல்லுவான், உண்மையான நட்பு எப்போதும் இதயத்தில் நிற்கும். ஆமாம் குழந்தைகளே, உண்மையான நட்பு மற்றும் நன்றியுணர்வு ஒருபோதும் மறையாது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. நீங்க பண்ற லைக்ஸ் என்ன இன்னும் நிறைய கதை சொல்ல தோணும்.